மதன கல்யாணி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 1. அத்தியாயம் 1. உல்லாச புருஷர்கள். சீமை சரக்குகளும் புதிய நாகரிகங்களும் அந்நிய நாடுகளினின்று நேராக வந்து இறங்குவதற்கான சிறப்பு வாய்ந்த சென்னை மாநகரின் தென்மேற்கு பாகம் தேனாம்பேட்டை என்ற பெயரால் குறிக்கப்பட்டு வருகிறது. அது சுமார் 2 மைல் நீள அகலம் பரவியதாகவும் ஆயிரக்கணக்கான அழகிய பங்களாக்களையும் கொண்டதாக இருக்கிறது. சென்னையில் பெருத்த உத்தியோக பதவியை வகித்த ஐரோப்பிய துரைமார்களும் இந்திய வக்கீல்களும் ஐரோப்பிய வர்த்தகர்களும் அந்த பங்களாக்களில் வசித்ததன்றி சென்னை ராஜ்தானியின் ஒவ்வொரு ஜில்லாவிலும் உள்ள சில முக்கியமான சமஸ்தானத்து ஜமீன்தார்களும் போலி மகாராஜாக்களும் ஏராளமான தங்களது செல்வத்தை செலவிட்டு நவநவமான சுகபோகங்களை எல்லாம் அனுபவித்து குதூகலமாக தங்களது பொழுதை போக்கும் பொருட்டு இங்கு வந்து பங்களாக்களை வாங்கி அவற்றில் வசித்து வந்தனர். அவைகளில் மனோகரமான அழகிய பூச்செடிகள் நிறைந்த சோலைகளும் மரங்கள் அடர்ந்த தோப்புகளும் தாமரை, அல்லி, நீலோற்பலம் முதலியவை தவழ்ந்த தடாகங்களும் வாவிகளும் பெரும்பாலும் சூழ்ந்து அவற்றில் வசிப்போர் தாம் இருப்பது மண்ணுலகத்திலோ விண்ணுலகத்திலோ என்று சந்தேகிக்குமாறு சிங்காரமாய் விளங்கின. ரிஷியின் ஆசிரமம் என தகுந்த இத்தகைய வனமாளிகை ஒன்றனுள் ஒரு நாள் மாலை பொழுதில் இந்த கதை தொடங்குகிறது. அப்போது சூரியன் மேற்றிசையில் மறையும் தருணத்தில் இருந்தான். அவனது அழகிய செங்கிரணங்கள் அந்த சோலையின் மரங்களிலும் செடிகளிலும் பழுத்து தொங்கிய கனிகளின் மீதும் வாவியில் இருந்த தண்ணீரின் மேற்புறத்திலும் தவழ்ந்து அவற்றின் இயற்கை அழகை பன்மடங்கு பெருக்கி காட்டின. மாளிகைக்குள் நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருந்த விசாலமான ஒரு கூடத்தின் ஒரு புறத்தில் சாய்மான நாற்காலி ஒன்றன் மேல் 45 வயதடைந்த ஒரு ஸ்திரீ சாய்ந்து மூக்கு கண்ணாடி அணிந்த கண்களினால் ஏதோ ஒரு புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள். இன்னொரு மூலையில் பிரம்பு பாய் விரிக்கப்பட்ட தரையில் ஓர் அழகிய யவ்வன மங்கை உட்கார்ந்து தனக்கு எதிரில் இருந்த வீணையை மீட்டி ஹம்சத்வனி ராகத்தை எடுத்து அற்புதமாக ஆலாபனை செய்து இந்த இனிய இசையோடு தனது மாதுரியமான குரலை புணர்த்தி அமிர்த துளிகளை வீசிக்கொண்டிருந்தாள். அவளது வயது 15 அல்லது 16க்கு மேல் இராது. அழகும் இளமையும் உருக்கொண்டு வந்தனவோ என அமைந்திருந்த அவளது அற்புத மேனி எவ்விதமான குற்றம் குறைபாடின்றி தேஜோமயமாக விளங்கியது. உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் சம்பூரணமான வளர்ச்சியும் உன்னத வனப்பும் பெற்று காண்போர் மனதையும் கண்களையும் கவர்ந்து கலக்கின. அவள் தனது வாயை திறந்த போதெல்லாம் வலது கன்னம் அழகாக குழிந்து அவள் மேம்பட்ட சுகபோகங்களுக்கு உரியவள் என்று ஓயாமல் விளம்பரப்படுத்திக் கொண்டிருந்தன. தங்க பதுமையைப் போலிருந்த அந்த உன்னத மடந்தையின் எந்த அங்கத்தை நோக்கினாலும் மனம் தெவிட்டாமல் அதை விட்டு வேறொன்றில் செல்ல மாட்டாமல் பிரமித்து அப்படியே அந்த அழகில் ஈடுபட்டு மயங்கி நின்றது. அவளது முடி முதல் அடிவரையில் உள்ள எந்த பாகத்தை பார்த்தாலும் அற்புதமான அழகு ஜுவலித்து கண்கொள்ளா காட்சியாக அமைந்து இன்பத்தையும் சஞ்சலத்தையும் உண்டாக்கியது. இத்தகைய ரூப லாவண்யம் பொருந்திய நங்கைக்கு அவளது பெற்றோர் கண்மணி அம்மாள் என்று பெயர் சூட்டியது முற்றிலும் பொருந்தும் அல்லவா? அந்த அழகிய மடமங்கை கிருஷ்ணாபுரம் சமஸ்தானத்து ஜமீன்தாரது தம்பியின் புதல்வி. குழந்தை பருவத்திலேயே தாய் தகப்பன்மாரை இழந்தவள். தந்தையோடு பிறந்த அத்தையினால் மிகவும் அருமையாக வளர்க்கப்பட்டவள். மீனாட்சி அம்மாள் என்று பெயர் பூண்ட அந்த அத்தையே முன் கூறப்பட்டபடி சாய்மான நாற்காலியில் புஸ்தகம் படித்திருந்தவள். மீனாட்சி அம்மாளுக்கு இறந்து போன தனது கணவனது நிலங்களிலிருந்து வருஷம் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் வருமானம் வந்து கொண்டிருந்தது. அவளுக்கு சந்தானம் இல்லாமல் போனமையால் அவள் கண்மணி அம்மாளையும் அவளுக்கு முன் பிறந்தவனான துரைராஜா என்றவனையும் தனது சொந்த மக்களைப் போல அன்பும் ஆதரவும் சுரக்க செல்வமாகவும் சிறப்பாகவும் வளர்த்து வந்தாள். இருவருக்கும் நன்றாக கல்வி கற்பித்ததன்றி கண்மணியை வீணை வாசிப்பதில் பயிற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வீணை வித்வான் ஒருவனையும் அமர்த்தியிருந்தாள். இந்த கதை தொடங்கிய மாலையில் கண்மணி அம்மாள் ஹம்சத்வனி வாசித்தபோது அந்த வீணை வித்வான் அவளுக்கு சற்று தூரத்தில் மிகவும் மரியாதையாக விலகி உட்கார்ந்திருந்தான். அவன் மைசூரிலிருந்து மகா வித்வான் ஒருவரது மகன் என்பதும் அவனும் தந்தையைப் போலவே கீர்த்தி வாய்ந்தவன் என்பதும் எல்லோருக்கும் தெரியவே ஜமீன்தார்களின் பங்களாக்களில் உள்ள சிறுவர் சிறுமியர்களுக்கெல்லாம் வீணை கற்பிக்கும்படி அவனை ஏற்படுத்தி கொண்டனர். மதன கோபாலன் என்ற அழகிய பெயர் கொண்ட வீணை வித்வானாகிய அந்த யவ்வன புருஷன்
தனது பெயருக்கு தக்கபடி மன்மதனை வென்ற அழகும் சிவந்த மேனியும் நற்குண நல்லொழுக்கமும் ஆண்மையும் கூரிய புத்தியும் கல்வி திறமையும் முகத்திலேயே ஜுவலிக்க பெற்றவனாக விளங்கினான். அவன் தனது நிலைமைக்கு தகுந்தபடி மரியாதை, பணிவு, அடக்க ஒடுக்கம் முதலியவற்றை பெரிதும் காட்டி மிருதுவாகவும் அழகாகவும் பேசி கண்மணிக்கு ராக ஆலாபனை பயிற்றிக் கொண்டிருந்தான். கண்மணி அம்மாளோ தான் ஜமீன்தாரது வீட்டு பெண் என்ற நினைவினால் செருக்கடைந்து அவனை அசட்டை செய்தவளாய் காணப்படாமல் ஒரு குருவிடம் பணிவாக கல்வி கற்றுக்கொள்ளும் சிஷ்யனைப் போல பயபக்தியோடு ஒழுகி அவனது வாக்குக்கு எதிர்வாக்கின்றி வித்தை கற்று வந்தாள். இவர்கள் இங்கனம் இருக்க அந்த மாளிகையின் மேன் மாடியில் கொலு மண்டபத்தைப் போல அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு விடுதியில் அதே காலத்தில் 2 யவ்வன புருஷர்கள் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுள் ஒருவன் கண்மணி அம்மாளின் தமையனான துரைராஜா என்பவன். அவனுக்கு 23 வயது இருக்கலாம். அவன் உயர்வான சிவந்த அழகிய மேனியை கொண்டவன். அவனோடு இருந்த மற்றவன் மாரமங்கலம் என்ற பெரிய சமஸ்தானத்து ஜமீன்தாரின் ஏக புத்திரன். அவன் தந்தையற்றவன். வயது 17 இருக்கலாம். அவன் குள்ளமான கருத்த மேனியுடையவன். அவனுக்கே கண்மணி அம்மாளை மனம் புரிவிப்பதென்று அவனது தாயான கல்யாணி அம்மாளாலும் மீனாட்சி அம்மாளாலும் முடிவு செய்யப்பட்டிருந்தது. துரைராஜா என்பவன் நன்றாக படித்தவன். ஆனாலும் அவன் தனது கல்வியை நல்ல வழியில் உபயோகிக்காமல் தீய வழிகளில் பயன்படுத்தும் துர்க்குணமுடையவன். நாணயம், நல்லொழுக்கம் என்பவைகளுக்கும் அவனுக்கும் வெகு தூரம். எத்தகைய துர்நடத்தைக்கும் அவன் பின்வாங்காதவன். மாரமங்கலம் மைனரோ பிஞ்சில் பழுத்தவன். மூட புத்தியும் அசட்டு துணிவும் அசிங்கமான மொழிகளையே உபயோகிக்கும் இழிகுணமும் கரை கடந்த செருக்கும் ஆணவமும் கோர ரூபமும் கூணல் முதுகும் யாரையும் தூஷித்து அலட்சியமாக எடுத்தெறிந்து பேசும் தன்மையும் பெற்றவன். அவ்விருவரும் ஒரு நிமிஷ நேரம் பிரியாமல் மிக அந்தரங்கமான நண்பர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இணை பிரியாமல் இருந்தது நட்பெனும் உண்மையான வாத்சல்யத்தினால் கட்டுப்பட்டு இருந்ததன்று. ஒரு துஷ்டனுக்கு இன்னொரு துஷ்டனது துணையும் உதவியும் அவசியமாக வேண்டியிருந்தன. துரைராஜாவின் விளையாட்டு செலவுக்கு மீனாட்சி அம்மாள் சொற்பமான பணமே கொடுத்து வந்தாள். மைனருக்கோ பெருத்த பணத்தொகை மாதா மாதம் வந்து கொண்டிருந்தது. துரைராஜாக்கோ சென்னையில் உள்ள விலை மாதரிடமெல்லாம் நட்புண்டு. மைனருக்கு அந்த விஷயத்தில் பழக்கமில்லை. துரைராஜாவின் நட்பிருந்தால் அவனது நட்பினரான பெண்பாலார் யாவரும் தனக்கும் நட்பினராக ஆவார்கள் என்பது மைனரது கருத்து. மைனரது நட்பிருந்தால் அவனது பணப்பையில் எட்டிய மட்டும் தனது கை நுழையலாம் என்பது துரைராஜாவின் எண்ணம். நெற்க துரைராஜா என்பவன் உலக விஷயங்களில் நன்றாக அடிபட்டவன். உலகத்தில் என்னென்ன துன்மார்க்கங்கள் இருக்கின்றன என்பதை கரை கண்டவன். சென்னையில் இன்னின்ன இடத்தில் இன்னின்ன திருவிளையாடல்கள் நடக்கின்றன என்பது அவனுக்கு மனப்பாடம். அவனுடன் இருந்தால் தானும் அவனைப் போலவே தேர்ச்சி அடையலாம் என்பது மைனரது கருத்து. இவ்வாறு அவ்விரு தூர்த்த சிகாமணிகளும் ஒருவரையொருவர் துணையாக பற்றி கொண்டிருந்தனர். அவ்விருவரும் முதல் நாள் இரவில் விபி ஹாலில் நடந்த நாடகம் பார்த்தவராதலின் அன்றைய பகலில் 12 மணிக்கெழுந்து போஜனம் முடித்துக்கொண்டு படுத்தவர்கள் சற்று முன்னரே எழுந்து சிற்றுண்டி அருந்தி கையில் சிகரெட்டை பிடித்துக்கொண்டு சீட்டாட உட்கார்ந்தனர். முதல் நாள் இரவில் பார்த்த நாடக காட்சிகளே அவர்களது அகக்கண்ணில் அப்போது வந்து கொண்டிருந்தன. இன்பகரமான அந்த நினைவுகளிலேயே அவர்கள் ஈடுபட்டு இருந்தமையால் அதை பற்றியே பேசத் தொடங்கினர். அப்போது மைசூரிலிருந்து பாலிகா மனமோகன நாடக கம்பெனி என்ற பெயரையுடைய ஒரு கூட்டத்தார் சென்னைக்கு வந்து சில தினங்களாக விபி ஹால் என்னும் கட்டிடத்தில் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அந்த கம்பெனியின் சொந்தக்காரர் ஆண் பிள்ளையானாலும் அதில் தோன்றி நடித்தோர் யாவரும் பெண்பாளராகவே இருந்தனர். அவர்கள் யாவரும் நன்றாக படித்தவர்கள். 8 வயது முதல் 25 வயதுக்கு மேல்படாத யவ்வன பருவமும் ஒருவரை போல் எல்லோரும் கந்தர்வ ஸ்திரீகளைப் போல தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்கொள்ளா வனப்பு வாய்ந்த மனமோகன சுந்தர ரூபிணிகள். அவர்கள் ஒவ்வொருவரும் தத்தம் வேஷங்களை தத்ரூபமாக திறமையோடு நடித்ததன்றி ஒவ்வொருவரும் பார்சி நாட்டியம், இங்கிலீஷ் டான்ஸ், பரதநாட்டியம் முதலியவற்றிலும் அற்புதமாக பயிற்றப்பட்டிருந்தனர். ஒவ்வொருவரும் தனித்தனியாக நாட்டியமாடினாலும் பலர் ஒன்று கூடி நாட்டியமாடினாலும் எவ்வகையானாலும் அந்த நடனம் மெச்சத்தகுந்ததாகவே இருந்தது. அவர்கள் சென்னைக்கு வந்த சொற்ப காலத்திற்குள்
எத்தனையோ தங்கப் பதக்கங்களும் வேறு விதமான பரிசுகளும் பெற்றுவிட்டதன்றி நாடகம் பார்க்க சென்றோரின் மனதை மயக்கி அவர்கள் இரவு பகல் அதே நினைவை கொண்டு தவித்து நிற்கும்படி பித்தர்களாக்கிவிட்டனர். அந்த பெண் மக்கள் யாவரிலும் மேலானவளுக்கு மோகனாங்கி என்று பெயர். அவள் மகாவிஷ்ணுவின் மோகனா அவதாரத்தைப் போலவே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாள். அவள் மைசூர் கலாசாலையில் BA பரீட்சையில் படித்து தேறினவள். அழகிலோ அவளுக்கு இணை அவளே அன்றி மற்றவரை அவளுக்கு இணை சொல்வது சிறிதும் பொருந்தாது. அவள் ஸ்திரீ வேஷம் போட்டு வந்து விடுவாளானால் ஜனங்களின் மனதை முதலிலிருந்து கடைசி வரையில் காந்தம் போல கவர்ந்த வண்ணம் இருப்பாள். ஒரு நொடியில் ஜனங்களை சிரிக்க செய்வாள். அடுத்த நொடியில் அவர்கள் கண்ணீர் சொரிந்து கதறி அழும்படி செய்து விடுவாள். அவளது குரலோ குயிலையும் யாழையும் பாகையும் தேனையும் தோற்க செய்வது. நாட்டியத்திலோ ஊர்வசி திலோத்தமை என்னும் இந்திரலோகத்து தாசிகள் எப்படி நடிப்பார்கள் என்பதை பூலோகத்து ஜனங்கள் கண்டு அனுபவிக்கும்படி செய்வாள். அவளிடத்தில் இத்தனை மேம்பாடுகள் இருந்தும் அவள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன் வந்து நடிப்பவளானாலும் அவள் அந்தரங்கத்தில் மகா நற்குண நல்லொழுக்கம், அடக்க ஒடுக்கம், பரபுருஷரை விஷம் என மதிக்கும் பதிவிரதை குணம் முதலிய அரிய மேம்பாடுகளை பெற்றிருந்தாள். சென்னை முற்றிலும் அதை சுற்றி நெடுந்தூரம் வரையிலும் உள்ள நாடக விருப்பம் உள்ள ஜனங்கள் எல்லோரும் அவளது சிறப்பை பற்றி புகழ்ந்து பேசி தங்களது பொழுதை எல்லாம் வீண் பொழுதாக போக்கிக் கொண்டிருந்தனர். பெருத்த பெருத்த மகாராஜர்கள் எல்லாம் அவளோடு தனிமையில் ஒரு வார்த்தை சொன்னாலும் தங்களது ஜென்மம் கடை தேறிவிடும் என்று நினைத்ததன்றி அவள் பொருட்டு தங்களது உடல், பொருள், ஆவி ஆகிய சகலத்தையும் அர்ப்பணம் செய்ய தயாராக இருந்தனர். இவ்விஷயமாக அவளுக்கு ஒவ்வொரு நாளும் 100 கடிதங்களுக்கு மேல் தபால் மூலமாகவும் ஆட்கள் மூலமாகவும் அனுப்பப்பட்டு வந்தன. அவள் எதையும் திறந்து கூட பாராமல் அப்படியே அடுப்பிற்குள் எரிந்து விடுவாள். அவளை பலவந்தமாக தூக்கி கொண்டு போய்விட வேண்டும் என்று பல சமஸ்தானாதிபதிகள் நினைத்தனர். ஆனால் அவள் எந்த இடத்தில் தங்குகிறாள் என்பதை ஈஸ்வரனும் காண முடியாமல் இருந்தது. அந்த நாடகத்தில் நடித்த பெண்களில் முக்கியமான சில நடிகைகள் மாத்திரம் தமக்கு விருப்பமான வேறு இடங்களில் சுயேச்சையாக வசிக்கும்படி அனுமதிக்கப்பட்டிருந்தனர். மற்ற சிறுமியர் யாவரும் புரசைப்பாக்கத்தில் ஒரு தனியான பங்களாவில் நாடகத்தின் எஜமானுடன் கூடவே அவனது பார்வையில் இருந்தனர். இந்த நாடகம் சென்னைக்கு வந்த பிறகு அவர்கள் ஆடிய ஆட்டங்களுக்கெல்லாம் தவறாமல் போனவர்களுள் துரை ராஜாவும் மாரமங்கலம் மைனரும் முக்கியமானவர்கள். கதை தொடக்கத்தில் இவ்விருவரும் சீட்டாட உட்கார்ந்தார்கள் அல்லவா? அப்போது கீழே கண்மணி அம்மாள் வீணையை மீட்டி பாடிய இன்னிசை மேலே எட்டியது. அதை கேட்ட மைனர், துரைராஜ், மோகனாங்கியின் பாட்டை கேட்ட காதுக்கு இது எப்படி இருக்கிறது பார்த்தாயா? இது பாட்டாகவே இல்லை, ஒப்பாரி சொல்லி அழுவது போல் இருக்கிறது என்று கூறி நகைத்தான். தனது தங்கையின் பாட்டை மிகவும் இழிவாக மைனர் தூஷித்ததை கேட்டும் துரைராஜா ஆயாசம் என்பதே கொள்ளாதவனாய் அதை ஆமோதிப்பவன் போல புன்னகை செய்த வண்ணம் சீட்டாட்டத்தை கவனித்தான். அதன் பிறகு 2 நிமிஷ நேரம் இருவரும் மௌனமாக தங்களது வேலையை பார்த்தனர். திரும்பவும் மைனர் துரைராஜாவை பார்த்து, நமது கண்மணிக்கு வீணை கற்றுக் கொடுக்கும் மதனகோபாலன் எவ்வளவு அழகாயிருக்கிறான் பார்த்தாயா? அவனுடைய ஜாதி என்னவென்று சொல்ல உன்னால் முடியுமா? எங்கே உன் சாமர்த்தியத்தை பார்க்கலாம் என்றான். துரைராஜா புன்னகை செய்து, இப்படித்தான் என்னுடைய சாமர்த்தியத்தை பார்க்கிறதா? ஒரு பெண் பிள்ளையை காட்டி அவள் என்ன ஜாதி என்றால் பத்மினி, சித்தினி, சங்கினி, அத்தினி என்ற ஜாதிகளுள் அவள் எதில் சேர்ந்தவள் என்பதை நான் உடனே சொல்லிவிடுவேன். ஆண் பிள்ளைகளுடைய ஜாதியை கண்டுபிடிக்க என்னால் ஆகுமா என்றான். அதை கேட்ட மைனர் குலுங்க குலுங்க நகைத்து, எவ்வளவுதானா உன் சாமர்த்தியம்? இதற்கு முன் இவனை பற்றி நான் விசாரித்ததில்லை. இருந்தாலும் இவன் ஒரு தாசியின் மகனாய்த்தான் இருக்க வேண்டும். அதனாலே தான் வீணை வாசிப்பதில் இவ்வளவு திறமை இருப்பதோடு உடம்பும் உருளைக்கிழங்கு போல மொழுவென்று இருக்கிறது. இவனுடைய முகக்களையும் முகவெட்டும் பெண் பிள்ளையினுடையதைப் போலவே இருக்கின்றன. அதனாலே தான் இவனை முதலில் பார்த்த அன்றைக்கே நான் ஆட்சேபித்தேன். என்னுடைய தங்கைகள் இருவருக்கும் இவன் வீணை சொல்லிக் கொடுக்க கூடாது என்று நான் அம்மாவோடு நேற்று சாயங்காலம் கூட சண்டை போட்டேன். இவன் இங்கேயும் வந்து கண்மணிக்கு வீணை கற்றுக் கொடுப்பது எனக்கு கொஞ்சமும் சம்மதமாக இல்லை. எப்படியாவது அத்தை அம்மாளிடம் சொல்லி இவன் வருவதை நிறுத்திவிடு.
வீணை வாசிக்காவிட்டாலும் கண்மணியை நான் கண்மணியாகவே பாவிப்பேன் என்பது உனக்கு தெரியாதா என்றான். அதை கேட்ட துரைராஜா சந்தோஷ பார்வையாக மைனரை நோக்கி, அப்படியே செய்யலாம். அது இருக்கட்டும் மாப்பிள்ளை. கையில் செலவுக்கு ஒரு காசு கூட இல்லை. எங்கே போனாலும் கடன்காரர்கள் தொந்தரவு செய்கிறார்கள். பெரியப்பன் மாதா மாதம் எனக்கு அனுப்பும் 500 ரூபாய் 5 நாளைக்கு வருகிறது. அத்தையம்மாள் கொடுப்பது அடுத்த நாளே போய்விடுகிறது. ஒவ்வொரு மாசமும் பணத்தொல்லையே பெரிய தொல்லையாக போய்விட்டது. இப்போது எனக்கு மொத்தமாக 2000 ரூபாய் வரையில் கடன் இருக்கிறது. இந்த சமயம் நீதான் என்னுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்றான். அதற்கு மைனர், எப்போது பங்களாவை விட்டு வரும்போது கூட எனக்கும் என்னுடைய அம்மாளுக்கும் பெருத்த சண்டை நடந்தது. பணம் கேட்டால் அவள் கொடுப்பதே இல்லை. நான் இவ்வளவு பெரிய சமஸ்தானத்தின் அதிபதியாக போகிறவன் என்பதை அவள் கொஞ்சமும் நினைக்கிறதில்லை. இன்னும் ஒரு வருஷம் போனால் நான் மேஜராகி விடுவேன். எல்லோரையும் கண்ணில் விரல் விட்டு ஆட்டி விடுவேன். எனக்கு அம்மாள் ஒருத்தி, வேற 2 வக்கீல்கள் ஆகிய மூவரும் கார்டியனாக அமைந்திருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரிந்த சங்கதி. அம்மாளையாவது மிரட்டி ஏதாவது பணம் வாங்கிவிடலாம். அந்த வக்கீல்கள் பரம லோபிகள். எனக்கு மாசம் ஒன்றுக்கு 2000 ரூபாய் தான் கொடுப்போம் என்று, அதற்கு மேல் ஒரு காசும் கொடுக்க மாட்டோம் என்றும் கண்டிப்பாக சொல்லிவிட்டார்கள். இனிமேல் வேற வழி இல்லை. நீ சொன்னபடி நாட்டுக்கொட்டை செட்டிகள் ஈழத்தில் பாதி தொகை வாங்கி கொண்டு முழு தொகையை பத்திரம் எழுதி கொடுக்க வேண்டியதுதான் வழி. இன்னும் ஒரு வருஷம் கழித்து பணத்தை வாங்கிக் கொள்ளட்டும் என்றான். அதை கேட்ட துரைராஜா, அப்படியானால் அண்ணாமலை செட்டி என்று எனக்கு தெரிந்தவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் இப்போதே போய் காரியத்தை முடிப்போம். எனக்கு 2000 வேண்டும். உனக்கு எவ்வளவு வேண்டும்? உடனே மைனர், எனக்கு 3000ஆவது வேண்டும். அதற்கு துரைராஜா, சரி, மொத்தத்தில் 5000 வேண்டும். 2 வட்டி போட்டு 10000க்கு பத்திரம் எழுதி கொடுத்தால் பணம் வந்துவிடும். அதற்கு மைனர், போனால் போகிறது, அப்படியே எழுதி கொடுத்து விடுவோம். அந்த மாத்திரம் முடிப்பது போதாது. இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அதற்காகவே நான் சாப்பிட்ட உடனே ஓடி வந்தேன். இல்லாவிட்டால் நேற்று ராத்திரி தூக்கம் இல்லாமல் இருந்ததற்கு இன்று பகல் முழுவதும் தூங்கியிருப்பேன். அந்த விஷயத்தை முடித்து கொடுப்பதும் உன்னுடைய பொறுப்பு. நீ மனசு வைத்தால் அந்த காரியம் அவசியம் முடியும். துரைராஜா புன்சிரிப்போடு, அது என்னால் ஆகக்கூடியதாக இருந்தால் அடுத்த நொடியிலேயே செய்து விடுகிறேன். அது என்ன காரியம் சொல். உடனே மைனர், ஓஹோ, ஒன்றையும் அறியாதவன் போல கேட்கிறாயோ? அது என்னதென்பது உனக்கு தெரியாதோ? தெரியவில்லையே என்றான் துரைராஜா. அதற்கு மைனர், பெருத்த பெருத்த கைகளையெல்லாம் பார்த்த உனக்கு இது ஒரு அரிய விஷயமல்ல. நேற்று ராத்திரி மோகனாங்கி பாடிக்கொண்டு பார்சி டான்ஸ் ஆடியதை கண்ட முதல் என் மனம் அப்படியே தவித்து டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கிறது. தேகம் கொதித்து கட்டுக்கடங்காமல் பதறி நிற்கிறது. நான் படும் வதையை கொஞ்சமும் சகிக்கவே முடியவில்லை. இதனால் உயிர் போனாலும் சரி, என்னுடைய சொத்தெல்லாம் ஒழிந்தாலும் கவலை இல்லை. எப்படியாவது அந்த பெண் அரசியிடம் ஒரு பேச்சாவது பேசினார் போதும். அவளோடு தனிமையில் பேசும்படியாக நீ பழக்கம் செய்து வைத்துவிட வேண்டும். நீ மனசு வைத்தால் இது ஒரு பெரிய காரியமல்ல என்றான். அதற்கு துரைராஜா, சரி சரி, நல்ல வேலைதான். இது கண்மணிக்கு தெரிந்தால் அவள் என்ன சொல்வாள் தெரியுமா? அவளுடைய சொந்த தமையனாகிய நானே மாப்பிள்ளைக்கும் கூத்தாடிச்சிக்கும் சிநேகம் செய்து வைத்திருக்கிறான் என்றால் அவளும் அத்தையம்மாளும் என்ன செய்வார்கள் தெரியுமா? என்னை உடனே பங்களாவை விட்டு துரத்தி விடுவார்கள் என்றான். மைனர் புன்சிரிப்பாக, துரத்தி விட்டால் நல்லதாகிவிட்டது. என்னுடைய பங்களாவுக்கு வந்துவிடு. முதலில் இந்த சங்கதி அவர்களுக்கு தெரியவே போகிறதில்லை. தெரிந்தாலும் அதனால் குற்றமும் இல்லை. நான் மேஜராக இன்னும் 1 வருஷ காலத்துக்கு மேல் இருக்கிறது. அதன் பிறகே எனக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் என்று என் தகப்பனாருடைய மரண சாசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 1.5 வருஷத்துக்கு பிறகு கண்மணியை அடைவதை நினைத்து இப்போது முதல் நான் சந்நியாசியாக இருந்து தபசு பண்ண வேண்டுமோ என்றான். அதை கேட்ட துரைராஜா, இல்லை மாப்பிள்ளை, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். ஆண் பிள்ளை என்றால் 1000 ரகசியம் இருக்கும். இதென்ன துவாபர யுகமா? அந்த யுகத்திலேயே ராமர் ஒருவர் தானே ஏகபத்தினி விரதனாய் இருந்தார். மற்றவர் ராவணனை போலத்தானே இருந்தார்கள். இந்த காலத்தில்
கட்டுப்பாட்டில் நிற்கும்படி யாராவது சொன்னால் புருஷர்கள் கேட்பார்களா? அது இல்லை. அதிலும் இந்த மோகனாங்கியை கண்டால் யாருக்குத்தான் மனம் கலங்காது? அந்த ராமரே இவளை பார்த்திருந்தால் அவருடைய ஏகபத்தினி விரதமெல்லாம் பஞ்சாக பறந்து போயிருக்காதா? முதலில் நேற்று முதல் என் மனம் படும் பாட்டை நான் என்னவென்று சொல்லப்போகிறேன். முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவது போல நான் இன்று பகல் முழுவதும் இன்ப கனவு கண்டு கொண்டே தூங்கினேன். இந்த விஷயங்களில் அதிகமாக உழன்ற என் நிலைமையே இப்படி இருந்தால் அவ்வளவு அனுபவம் இல்லாத உன்னை பற்றி சொல்லவும் வேண்டுமா? இந்த விஷயத்தில் எனக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நம்முடைய ஆசை பலிக்க வேண்டுமே, அதுதான் யோசனையாக இருக்கிறது. அவள் சீனத்து சரக்காய் இருக்கிறாளே, முதலில் அவள் எங்கே இருக்கிறாள் என்பதை வெளியில் தெரியாமல் அல்லவா மறைத்து கொண்டிருக்கிறாள். நாடக கம்பெனியின் எஜமானனுக்கும் அதன் மேனேஜருக்கும் அவள் இருக்கும் இடம் தெரியுமாம். அவர்கள் உயிர் போவதானாலும் அதை வெளியிட மாட்டார்கள். அவளுடைய இருப்பிடத்தை முதலில் கண்டுபிடிக்க நாம் வழி தேட வேண்டும். அதற்கு மைனர் அதை எளிதில் கண்டுபிடித்து விடலாம். அவள் ராத்திரியில் நாடகம் முடிந்த பிறகு ஏதாவது ஒரு வண்டியில் ஏறிக்கொண்டுதானே தன்னுடைய வீட்டுக்கு போவாள். பைசைக்கிளில் வண்டியோடு ஒரு ஆளை தயாராக வைத்திருந்து வண்டியை தொடர்ந்து போகும்படி செய்தால் அவள் இறங்கும் இடத்தை அவன் கண்டுபிடித்துக் கொள்கிறான் என்றான். அதை கேட்ட துரைராஜா, அது நல்ல யோசனைதான், அப்படியே செய்துவிடலாம். என்னுடைய தவசி பிள்ளை பொன்னம்பலத்தை இந்த விஷயங்களில் நான் நன்றாக பழக்கி வைத்திருக்கிறேன். இன்றைய ராத்திரி அவனை விட்டால் அவள் யமலோகத்துக்கு போனாலும் அவன் கூடவே போய் இடத்தை பார்த்து கொண்டு வந்து விடுவான். அது போகட்டும், இடம் தெரிந்ததாக வைத்துக் கொள்வோம். அதன் பிறகு அவளிடம் எப்படி நெருங்குகிறது? அவளோடு கூடவே ஒரு கிழவி இருக்கிறாளாம். யார் வந்தாலும் அவள் வேட்டை நாய் போல மேலே விழுந்து கடித்து அனுப்பிவிடுகிறாளாம். தபால் மூலமாக கடிதம் அனுப்பினால் அதை உடைக்காமலே நெருப்பில் போட்டு விடுகிறாளாம். நமக்கு முன் தப்பிலி சமஸ்தானத்து மகாராஜா எவ்வளவோ பாடுபட்டு அவமானம் அடைந்து விட்டார். எருமைநாதபுரம் மகாராஜா 1000 ரூபாய் நோட்டை கடிதத்தில் வைத்து அனுப்பினாராம். அந்த நோட்டையும் நெருப்பில் போட்டு கரியாக்கி விட்டாளாமே. அப்படிப்பட்ட பகட்டுக்காரி இடத்தில் நாம் எப்படி நெருங்குகிறது? மைனர் சிறிது ஆழ்ந்து யோசனை செய்து, முதலில் அவளுடைய இடத்தை கண்டுபிடிப்போம். அதன் பிறகு எப்படியாவது தந்திரம் செய்து அவள் வீட்டில் உள்ள வேலைக்காரி, சமையல்காரி முதலிய எவளாகிலும் பிடித்து அவர்களுக்கு சரியானபடி பணம் இழக்கினால் அவர்கள் தங்களுடைய எஜமானியை நம் வலையில் எப்படி வீழ்த்துகிறது என்பதற்கு ஏதாவது வழி காட்டுவார்கள். அதன்படி நாம் செய்வோம். இன்றைக்கு பொன்னம்பலம் தவறாமல் இடத்தை மாத்திரம் கண்டுபிடித்துவிட்டால் நாம் பிச்சைக்காரனை போலாவது அல்லது ஏதாவது பழம், புஷ்பம் முதலிய பொட்டச்சி சாமான் விற்பவன் போலாகிலும் வேஷம் போட்டுக்கொண்டு அவள் இருக்கும் இடத்துக்குள் நுழைந்து துப்பறிந்து வருகிறேன். அதன் மேல் நாம் யோசனை செய்து காரியத்தை முடிப்போம் என்றான். அதை கேட்ட துரைராஜா மகிழ்ச்சி அடைந்தவனாய், பாலே, மாப்பிள்ளைக்கு தெரியாத யோசனைக்கு நான் என்ன சொல்லப் போகிறேன், அப்படியே செய்வோம் என்று கூறிய வண்ணம் தவசி பிள்ளை பொன்னம்பலத்தை அழைத்து அன்றிரவில் அவன் செய்ய வேண்டிய காரியத்தை அவனுக்கு தெரிவித்து அதற்கு தேவையான தந்திர யுக்திகளையெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவனை அனுப்ப அதன் பிறகு இருவரும் எழுந்தனர். அன்று மாலை 7 மணி முதல் 9:30 மணி வரையில் குலே பக்காவாலி என்னும் நாடகம் விபி ஹாலில் நடத்தப்படும் என்ற விளம்பரம் வெளியிடப்பட்டிருந்தது. ஆகையால் செட்டியாரிடம் போய் கடன் விஷயத்தை முடித்துக்கொண்டு நேராக அப்படியே விபி ஹாலுக்கு தாங்களும் முன்னதாகவே போய்விட வேண்டும் என்னும் எண்ணத்தோடு அவர்கள் இருவரும் பங்களாவை விட்டு வெளியே கிளம்பினர். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.